அதில் என்ன காருக்குள்ள ரகசிய பேச்சு. ஆக ட்ரம்ப்புடைய மிரட்டல் எதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புட்டினுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. புட்டின் ஏன் வந்து உக்ரைனுக்கிட்ட போரிடுறாரு? உக்ரைன் பெட்ரோல் இருக்கிற நாடு. ரஷ்யா ரூ. 100 ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூ. 100 கொடுக்குதுனாக்கா இவங்க ரூ. 50 கொடுக்குறேன்றாங்க. யாருக்கிட்ட வாங்குவாங்க? அந்த பெட்ரோல் போச்சுன்னாக்கா ரஷ்யா வந்து எத்தியோப்பியாவோட பிச்சைக்கார நாடாயிடும். எனக்கு அந்த நாட்டுடைய பொருளாதாரம் தெரியும். ஏன்னா சோவியத் கான்சல் இங்கே இருந்தபோது, சோவியத் நாடாக இருந்தபோது நான் அந்த சோவியத் கான்சல் ஆஃபீஸில் எனக்கு ஒரு பெரிய பெரிய பதவிகள்லாம் இருந்தது. ஆனரரியாக நான் பார்த்துருக்கேன். செயலாளராக இருந்திருக்கு. அப்போது வந்து ஒரு துணை தூதர் வந்து மாஸ்கோவுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு போனேன். மறுபடியும் உங்கள் ஊருக்கு போகிறீங்க சார் சொல்கிறதுக்கு போனால் அவர் பொண்டாட்டி இழி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னான்னு கேட்குறேன். இந்த காசை வச்சுக்கிட்டு நான் அந்த சம்பளத்தில் அங்கே ரஷ்யாவில் ரொட்டி கூட வாங்க முடியாது. ஏங்க அங்கே ஏதுங்க ரொட்டி? சோத்துக்கே லாட்ரிங்க அந்த ஊர். இங்கே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்த்துக்கிட்டு இருக்குது. அங்கே நான் போய் என்ன பண்ணுவேன்னாரு. அப்போ தான் எனக்கு 6ஆம்